அவர் குமாரனை பெறுவார், அவர் இயேசு என்றதுங்க பேரிடுவாயாக. அடுத்தது வசனம், ஏனெனில் அவருடைய பாவங்களை நம்ம ரட்சிப்பார். நம்முடைய பாவங்கள் இருந்து நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பு இயேசுங்கிற பேருக்கு என்னோட அர்த்தம்? இயேசுனா ஒவ்வொருத்தருக்கும் தெரியல. இயேசு நம்ம ஆராதிக்கிறோம், இயேசுவை என்னோட வணங்குறோம், ஆராதிக்கிறோம். அப்போ உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசுனா யார்? ஜோடி, இயேசுனா யார்? இயேசுனா யார்? இயேசுனா யார்? இயேசுனா யார்? இயேசுனா யார்? முடிக்காதா? இயேசுனா யாருன்னு முடிக்கிற ரட்சகர். அப்புறம் பாவங்களை மன்னிக்கிற ரட்சகர். தம்முடைய ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறார். இயேசுனா முதல்ல என்ன? நம்முடைய பாவங்களை என்ன சொல்லு தன் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கிறவர் தான் யாருங்க? இயேசு. இயேசுன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் தெரியும். இயேசுன்னா யாரு அப்படின்னா முதல்ல ரட்சிப்பின் தெய்வம். இந்த இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க அறிஞ்சு கொள்ள தான் நம்ம பேசுகிறோம். டாபிக் என்ன? இயேசு பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. சரியா? நம்ம ஆராதிக்கிறது திரித்தியக தேவன். என்ன தேவன் சொல்லுங்க, எல்லாரும் வாய்த்தர சொல்லுங்க. திரித்தியக தேவன். நல்லா சொல்லு, திரித்தியக தேவன். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் திரித்தியக தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், மூன்றும் ஒண்ணா இருக்காங்க. அப்போ பிதா பக்கத்துல யார் போக முடியாது? நம்மளாம் யாருமே போக முடியாது. பிதாவோட பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? பிதாவோட பேர் என்ன? பிதாவோட பேர் என்ன? பிதாவோட பேர் தெரியாது? பிதாவோட பேர் தெரியுதா? யெகோவா. பிதாவோட பேர் என்னது? யெகோவா. யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வது, இருக்கிறவராய் இருப்பேன் என்று சொன்னவர் யெகோவா. பிதாவுடைய பேர் வந்து யெகோவா. அந்த யெகோவாங்கிற பேரை கூட அதனால அப்படி சொல்லக்கூடாது. சொன்னா அப்போ செத்துக்கணும். இந்த வேதத்தை எழுதும் போது இந்த யெகோவாங்கிற பேர் வரும்போதெல்லாம் எழுத பயப்படுவாங்க. போய் கை காலெல்லாம் கணக்கிட்டு வந்து தான் இந்த பேர் எழுதுவாங்க. அந்த பேரை சொல்லக்கூடாது. கடவுளோட பேரை கூட முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா யெகோவாங்கிறது காட், பயங்கரமான தெய்வம். அக்கினி, பச்சிக்கிற அக்கினி. இந்த பச்சிக்கிற அக்கினி பக்கத்தில் முடியாது, போக முடியாது. வசீகரன் வந்து அம்மா பட்ட கோவப்பட்டு வர்றேன் பேர் சொல்றேன், கோவப்பட்டு வரேன். இப்போ யெகோவா இங்க இருக்கிறாருன்னா வசீகரன் அங்கேயும் டெத் பாடி. வசீகரன் உள்ள வரும்போது செத்து போயிடுவான். சீரியஸ். உள்ளுக்குள்ள வரும்போது யெகோவா உள்ள இருக்கிறாருன்னா இந்த யெகோவா பக்கத்தில் நான் என்ன முடியாது, போக முடியாது. அந்த பழைய நாட்கள்ல 3 பிரகாரம் வந்தது. என்னென்ன பிரகாரம் தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன பிரகாரம் வந்தது தெரியுமா? 3 புரியல. பரிசுத்தலம், மகாபரிசுத்தலம், அப்புறம் வெளிப்பிரகாரம். பரிசுத்தலம், மகாபரிசுத்தலம். இப்போ பரிசுத்தலத்துக்குள்ள யார் போகணும்னா பிரதான ஆசாரியர்கள் மட்டும் தான் போக முடியும். யார முடியும்? பிரதான ஆசாரியர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடுப்புல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மணி இருக்கும். அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் நிறைய மணி இருக்கும். அவங்க யூதருடைய நீங்க யூடியூப் நிறைய பார்ப்பீங்கல்ல, நிறைய விஷயம் பார்ப்பீங்க. ஆனால் நான் சொல்ற மாதிரி வீட்டில் போய் பாருங்க. பிரதான ஆசாரிகள் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்புல ஒரு கட்சி இருக்கும், இடுப்புல ஒரு கட்சி கட்டியிருப்பாங்க. உங்க ட்ரெஸ் எல்லாம் என்ன இருக்கும், கை இதெல்லாம் மணி கட்டியிருப்பாங்க ஃபுல்லா. ஒரு சில இடத்துல போனா மணி அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த மணியில எங்க வந்துச்சு? பிரதான ஆசாரிகள் இந்த கையில அந்த மணியை கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் மணி இங்கெல்லாம் மணிமணியா இருந்துச்சு. அப்ப இந்த மணி எதுக்கு கட்டினாங்கன்னா, யெகோவா தெய்வத்தை தூபம் காட்ட போற ஆசாரியன் பாவம் பண்ணிட்டு உள்ள போயிட்டான்னா அவன் என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சு கொண்டுருவார். உள்ளே அடிச்சு ஆட்டை கொண்டுருவார். அப்போ இடுப்புல ஒரு கயிறு கட்டிருப்பாங்க. கச்சை சொன்னல அது மாதிரி ஒரு கயிறு கட்டிருப்பாங்க. இந்த கயிறு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே போக பிடிச்சிக்குவோம். இது பிரதான ஆசாரியர் போய் ஒவ்வொரு பக்கம் தூபம் காட்டுவாங்க. ஒவ்வொரு பக்கம் தூபம் காட்டுவாங்க. தூபம் காட்டுறது நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்க்கணுமா? இதில் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா நம்முடைய வேதத்திலிருந்து வந்துச்சு. அப்போ அங்கே போய் பிரதான ஆசிரியர் போய் தூபம் காட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க? தூபம் காட்டுறாங்க. தூபம் காட்டும் போது அவன் பாவம் பண்ணிட்டு போயிட்டான்னா, அவனை அடிச்சு கொண்டுட்டாருன்னா உள்ள போய் யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா தொட்டாவே அடிச்சு போடுற தெய்வம்
அப்போ ஒருவன் உள்ள போனோன்னா அவனை செத்து போன தூக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, கயிறு இடுப்புல அந்த கயிறை தண்ணி சேர்ந்த மாதிரி நம்ம இழுத்து வெளியே கொண்டு வந்து அடக்கம் பண்ணுவாங்க. இதுதான் பழைய ஏற்பாடு நாட்கள்ல. அப்ப ஜனங்கள் வந்து பாவம் செய்து தேவனுக்கு உடம்பா துரோகம் பண்ணாங்க. ஜனங்கள் பண்ணாங்க, கடவுளுக்கு உடம்பா பாவம் செஞ்சாங்க, அநியாயம் பண்ணாங்க, அக்குறம் பண்ணாங்க. நோவா காலம் நீங்க நோவா பத்தி வாசிச்சிருக்கீங்களா? யாரும் நோவா பத்தி வாசிச்சிருக்கீங்க? நோவா ஃபுல்லா தெரியும் சொல்லு, கை கொடுத்துருவோம். நோவா பத்தி ஃபுல்லா எனக்கு தெரியும். நோவா பத்தி தெரியுதா? எத்தனை சொல்லி கொடுத்தாங்க? நோவா தக்கா சொல்லி கொடுத்தாங்க தெரியல, முடிக்கிறீங்க. நோவா காலத்துல ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமான பாவம் செஞ்சாச்சு. இப்ப நடக்கிற பாவம் அந்த பாவம் அன்னைக்கு இதை விட டபுள் நடந்தது. இனி அதை போல நடக்கிற வசதி அரசு நாட்கள். அந்த நாட்கள்ல பயங்கரமான பாவம் இருந்துச்சு. நரபலி செலுத்துறது, மிருகங்களோடு பாவம் பண்ணுறது, ஆணோடு ஆண் கல்யாணம் முடிச்சுக்கிறது, பெண்ணோடு பெண் வாழ்கிறது, மரத்தோடு வாழ்கிறது, மிருகங்களோடு பாவம் பண்ணுகிறது, இந்த மாதிரி பயங்கரமான கொடூரமான பாவம். விக்கிரங்களை தொழுது கொள்கிறது, விக்கிர சிலைகளை வணங்குகிறது, தலையை வெட்டப்படுகிறது, நரபலி செலுத்துகிறது, தாய் தாப்பனை துரத்தி விடுகிறது. இந்த மாதிரி கொடூர பாவம் அந்த நாள் இருந்துச்சு. நோவா காலத்துல இருந்துச்சா இல்லையா? வேத வாசத்துக்கு இல்லை. அப்போ வானத்துல இருந்து என்ன ஒரு மழை பெய்யும். அவங்க மழையை பார்த்ததில்லை, எல்லாம் என்ன பார்த்துருந்தாங்க, பனியை பார்த்துருந்தாங்க. பனி வந்து நினைச்சுதான் விவசாயம் பண்ணிருந்தாங்க. ஆனா அந்த நாட்கள் கட்ட சொன்னாரு, மழை வெள்ளத்தினாலே இந்த முழு உலகத்தை அழிப்புன்னு சொல்லி கடவுள் பேசுறாரு, யெகோவா பேசுறாரு. ஏன்னா தன் ஜனங்க பாவம் செஞ்சதுனால, தன் ஜனங்க ரொம்ப மோசமான அருவருப்பான செஞ்சதுனால. ஏன்னா இந்த சிந்தை முழுதும் பாவம். எது முழுதும் பாவம்? சிந்தையில் கூட அவன் பாவம் செய்யறான். எங்க செய்யறான் பாவம்? சிந்தையில் கூட பாவம் செய்யறான், கண்ணில் பாவம் செய்யறான், இருந்து பாவம் செய்யறான். அவன் நினைவெல்லாம் பொல்லாதா இருந்ததுனால தேவன் சினம் கொண்டு தன் படைத்த ஜனங்க மேல கோபப்பட்டார். தன் சாயல படைச்ச என் ஜனங்க மோசமா இருக்கான்னு சொல்லி தெய்வம் என்ன பண்ணாருன்னா மழை வெள்ளத்தை கொண்டு வந்து அழித்துட்டார். மழை வெள்ளத்தை முடிச்சு அழிச்சுட்டார். அழிச்சோடனே அதுக்கப்புறம் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. நோவோட உடன்படிக்கை பண்றாரு. வானவில் பார்த்துருக்கீங்களா? ரோட்டு ஓட்டு போகும்போது வானவில் மழை வாட்டர் பார்த்துருக்கீங்களா? அது எதுக்கு போல அப்படின்னா, ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை தான் வானவில். இனி இந்த வெள்ளத்தின நான் அழிக்க மாட்டேன், தன் ஜனங்களுக்காக மனஸ்தாபப்படணும் யெகோவா என்ன பண்ணாரு, அந்த மழைக்கு அப்புறம் அழிச்சதுக்கு அப்புறம் என்ன உடன்படிக்கை பண்ணாரு. சரிங்களா? இப்போ இந்த ஜனங்க பக்கத்துல போக முடியாது, யெகோவா பக்கம் போக முடியாதுல்ல. யெகோவா பக்கத்துல யாருமே போக முடியாது. யெகோவா என்ன பண்ணுவாரு, பாவம் செஞ்சு அழிச்சிருவாரு. அப்படிங்கும்போது பிதாவுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியார் போது நான் நேற்று பேசியிருக்காத நாளைக்கு பேசுவேன். அப்ப இயேசுக்கு பிதா நினைக்கிறாரு, என் ஜனங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு வேணும். என்ன வேணும்? அவன் தப்பு பண்ணிட்டான், தண்டனை கிடைச்சது, ஸ்கூல்ல தப்பான தண்டனை கிடைக்குது. ஆனா அவனுக்கு மன்னிப்பு வேணும்ல. அதே மாதிரி இந்த மன்னிக்க ஒருத்தர் வேணும்னு சொல்லி பிதாவுக்குள் இருக்கிற அவரே தான் மாம்ச வடிவில என்னன்றது மரியாள் வயிற்றுல பிறக்கிறார். அவர் ஆண் அப்பா அம்மா சேராம மரியாள் வயிற்றுல இயேசு கிறிஸ்துவ பிறக்கிறாரு. இது 1ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தேவதூதன் வந்து என்னன்றாரு, மரியாதை அன்னை மரியாளே, நான் உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவர் பேர் இயேசு, அவர் தான் பாவங்களை உங்களுடைய பாவங்களை ஜனனுடைய பாவத்தை மீட்கிற ரட்சகர் பிறப்பான்னு சொல்லி என்ன தேவதூதன் மூலியமா தேவன் பேசுகிறாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து என்னன்றாரு, ஆவியில மரியாள் மேல அசைவாடும் போது கர்ப்பத்துல பிள்ளை உண்டாகுது. அதான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் வாழ்ந்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 33 வருஷம். 33 வருஷம். கிளாப் பண்ணுங்க, சந்தோஷமா கேட்குது. 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனா அவர் பரிசுத்த மனுஷ உருவம் எடுத்தாலும் கடவுள் தான். இப்போ நான் ஒரு டெஸ்ட் பண்றேன். இப்போ இந்த காத்து இருக்குது, இந்த காத்து இங்கே மட்டும் தான் இருக்குது. ஆனா வெளியே போகும்போது ஒரு காத்து இருக்குது, அது கொஞ்சம் காத்தா இருக்குது. பெரிய புயல் காத்து வருது, அது நிற்க முடியுமா? இது வந்து நம்ம லெகுவா என்ன பண்றோம், இந்த காற்றை சுவாசிக்கிறோம். அதுவே வெளியே போகும்போது ஒரு புயல் காத்து வந்தா அந்த காத்து தான், இதே காத்து தான் அங்க வருது. ஆனா அது பயங்கரமான காத்து. அந்த காத்தை நம்ம முடியாது, உணர முடியும், ஆனா பயப்படுவோம். யெகோவா அப்படிப்பட்டவர். யெகோவா அப்படிப்பட்டவர். இயேசு கிறிஸ்து இங்க உட்கார்ந்து போது எப்படி லெகுவா காத்து ஒரு வெப்பத்தில், அது போல ஆண்டவருடைய அந்த அன்பின் காத்து. அப்போ மாம்ச வடிவில் வந்த இயேசு ரட்சிப்பின் தெய்வமாக உணர்த்தக்கதாக நம்முடைய அந்த அன்பை புரிந்து கொள்ளணும் நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன பலியானாரு. எப்படி பலியானாரு? நமக்காக, உனக்காக. ஒரு வீட்டில் ஒரு ஆடு வளர்த்துறீங்க, ஒரு கோழி வளர்த்துறீங்க. எதுக்கு வளர்த்துவீங்க? ஆடு கோழி எதுக்கு வளர்த்துவாங்க? எதுக்கு வளர்த்துவோம்? நல்லா அடிச்சு பிரியாணி போடுறது தான் நம்ம வளர்த்துவோம். கோழியோ ஆடோ செல்ல பிராணி வச்சுக்க மாட்டோம். ஆடு வளர்த்தனால நம்ம 50 வருஷம் கழிச்சு அதை வெட்டி பிரியாணி போட்டு சாப்பிடுவோம். சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி பிதாவாகியான ஆண்டவர் யெகோவா தெய்வம் இயேசு கிறிஸ்துவை நமக்காக
வெட்டி நமக்காக ஜீவ வழியாக கொடுக்கும்படியாக ரத்தம் சிந்தல் இல்லாத பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு மனுஷன் இப்ப நீ பாவம் பண்ணினா உனக்கு என்ன பண்ணணும்? பாவ நிவாரண பலி கொடுக்கணும். நம்ம தசமபாகம் கொடுக்கணும். அதே மாதிரி பாவ நிவாரண பலி. அப்ப என்ன பாவ நிவாரண பலி என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய ஏற்பாடுல 2 குருவி வாங்குவாங்க. 2 குருவி வாங்குவாங்க. பைபிளுக்கு நான் சொல்லுங்க, 2 குருவி வாங்குவாங்க. ஒரு குருவிய அதை ஒரு பக்கெட் தண்ணி வச்சு அது கழுத்தறுத்து விட்டுருவாங்க. தண்ணியை அது துடிச்சுட்டு இருக்கும். இன்னொரு பறவை எடுத்து அதுல முக்கி அதை பறக்கிட்டுருவாங்க. அது என்ன அர்த்தம்னா, இவனுடைய பாவத்துக்கு ரத்த பலி கொடுத்துட்டு அந்த பறவை அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆயிடுச்சு ஒரு அடையாளத்தை வைப்பாங்க. இது இவர் அடையாளம். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 3 வருஷம் வாழ்ந்தாரு. எப்படி வாழ்ந்தாருன்னா, ஒரு ஆட்டுக்கடா எப்படி இந்த பூமியில ரத்தம் சிந்ததுக்காக தன்னை ஒப்பு கொடுக்குதோ, பலியை ஒப்பு கொடுக்குதோ, அதே போல உங்களுக்காகவும் எனக்காகவும் மாம்ச வடிவில ஒரு ஆட்டுக்குட்டியை போல இந்த பூமியில 3 வருஷம் வாழ்ந்தார். 33 வருஷம் வாழ்ந்தாரு. ஆனா அவரோட ஊழியம் செய்தது 3 வருஷம். 30 வருஷம் வாழ்க்கை உலகம் முழுவதும் வாழ்ந்தாரு. இப்போ 43 ஆச்சு. 30 வருஷம் ஒரு சாகம்னா யாராவது சாக கொடுப்பாங்களா? சாக போறது முன்கூட்டியே தெரியும் அவருக்கு. இப்படி சாகணும் எல்லாமே அவருக்கு தெரியும். 3 வருஷம் தான், 33 வருஷம் நீ வாழ்வ எல்லாமே அவருக்கு பிதா சொல்லிட்டாரு. பிதாவும் இயேசு கிறிஸ்து ஒண்ணுதான். ஆனா அந்த பூமியில மாம்சம் வந்துட்டார் இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்றாரு. அது எப்படி வாழ்றாருன்னா, பரிசுத்தமுள்ளவராகவும் அற்புதங்களை செய்கிறவராகவும் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குறவராகவும் மனதுருவராகவும் யாராவது முடியாமல் மனதுருகி தொட்டு அவனை சுகமாக்கினார். அவங்களை என்ன குணமாக்கினார், அவங்களை உருவாக்கினார். அநேகர் பிசாசுகளை பாதிக்கப்பட்ட அநேகரை சுகமாக்கினார். இயேசு 33 வருஷம் வாழும்போது பாவத்தின் கட்டுகள் மாத்திரமல்ல, அனைவருடைய வியாதியின் விளைவிடத்தை மாற்றினார், சுகமாக்கினார், குணமாக்கினார். இயேசு கிறிஸ்து தனக்கென்று வாழாதபடி உனக்காகவும் எனக்காகவும் வாழ்ந்தார். அவர் வாழும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, மிக சிறப்பாக இருந்தது. எப்படி சிறப்பாக இருந்ததுன்னா, அப்பா அம்மா கீழ்ப்படி இருந்தது. இயேசுவா இருந்தாலும் தகப்பனுக்கும் தாய்க்கு கீழ்ப்படிந்தார். தகப்பனுக்கும் தாய்க்கும் ரொம்ப கீழ்ப்படிந்திருந்தார். ரொம்ப அன்னை மரியாதைக்கு ரொம்ப கீழ்ப்படிந்திருந்தாங்க. அவங்களுக்கு யோசேப்புக்கு ரொம்ப கீழ்ப்படிந்திருந்தாங்க. அப்பா அம்மாவுக்கு அப்படியே கீழ்ப்படி. அவங்க கடவுளா இருந்துமே தேவனுக்கு தன் தகப்பனுக்கு தாய்க்கு 10 கட்டளை ஒரு கட்டளைக்கு ரொம்ப கீழ்ப்படிந்தார். இப்போ உங்களுக்கு தெரியுதா இயேசு எப்படிப்பட்டவரா தெரியுங்களா? தெரிஞ்சுட்டீங்களா? இயேசு மாம்ச வழியில் வந்த கடவுள். மாம்ச வழியில் வந்த கடவுள். அவர் மரித்தார். என்ன சிலுவையில் என்னட்டாங்க? அடிச்சுட்டாங்க. 3ஆம் நாள் என்ன? உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம். அவர் என்ன சாங்க? அவர் அடிச்சு கொண்டா வரமாட்டார் நினைச்சு சிலுவையில அடிச்சு சிலுவையில அடிக்கப்பட்டார். நமக்காக அடிக்கப்பட்டாரு. அடிக்கப்பட்ட 3ஆம் நாள்ல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். என்னோடாங்க? உயிரோடு எழுப்பி எங்க போறாரு அப்படின்னா, பாதாளத்துக்கு போய் பிசாசோடு போராடி அங்க போய் என்ன பண்றாரு? அங்க இருக்கிற பாதாளத்து சாவியை பிடிக்கிட்டு வந்தார். பாதாளத்து சாவியை பிடிக்கிட்டு, அவருக்கு தான் பாதாளத்து சாவி எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. திறக்கவும் கூட்டம் அவருக்கு என்னது? அதிகாரம் உண்டு. அவர் பார்த்தீங்கன்னா பிதாவின் மேல் பிதாவுக்கு எவ்வளவு நிகர அதிகாரம் இருக்குதோ அதே அதிகாரம் இயேசு கிறிஸ்து உண்டு. அவர் நினைச்சால வார்த்தையில எவ்வளவு செய்ய முடியும். ஆனா அவருடைய பிதாவுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது நல்லா ஆராய்ஞ்சு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக பலியானது. அப்போ ரட்சிப்புங்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. நமக்கு ரட்சிப்புங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியம். ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டா என்ன சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றீங்க? ரட்சிக்கப்படுறதா என்ன? இயேசு பத்தி அறிஞ்சுட்டீங்க. இயேசு எதுக்கு வந்தான்னு தெரிஞ்சுட்டீங்க. இப்போ இங்க ஒரு சோப்பு இருக்குது. இந்த சோப்பு இருக்குதுங்கிறதுக்காக நான் அழுக்கு சுத்தமாக இருக்கீங்களா? இந்த சோப்பு எடுத்து என்ன பண்ணுவோம்? தண்ணிகளை போட்டு உடம்பு என்ன பண்ணுவோம்? தேய்ச்சாதான் என்னுடைய அழுக்கு போகும். அதே மாதிரி இந்த இயேசு இங்க இருக்காரு. இந்த இயேசுவை நம்முடைய இதயத்துக்குள்ள நம்ம வைக்கணும். இந்த இயேசுவை என் வாழ்க்கையில உள்ள இயேசப்பாவை உள்ளுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். இயேசுவே ரட்சிப்பின் தெய்வத்தை என் இதயத்துக்குள்ள நம்ம வைக்கணும். இயேசு ரட்சகர் என்பது மகத்துவ மகிமையின் தெய்வத்துடைய அந்த வார்த்தையை, அந்த மகத்துவ ராஜாவை அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை இந்த இதயத்துக்குள்ள கொண்டு வரணும். எப்படி ரட்சிக்கப்படுறது என்ன அப்படின்னா, நான் ஒரு நாள்ல உலகத்துடைய பாவ பழக்கங்கள், அசுத்தமான பழக்கங்கள் இருந்தேன். அப்போ இயேசு என்னை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்னா, ஒரு நாள் கூட்டம் நடக்கும்போது, இந்த மாதிரி பயணம் நடந்துட்டு இருக்கும்போது, நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்? ஆண்டவரே, நான் பாவி, ரட்சிப்புன்னு நான் சொல்லி கேளுங்க, நான் பாவி, என்னை மன்னியும் என்னை ரட்சின்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணேன். இயேசு என்னை தொட்டாரு.
என் வாழ்க்கை மாற்றினாரு. எனக்குள்ள இந்த பாவ பழக்கங்கள் மாறி போச்சு, எனக்குள்ள தற்கொலையான எண்ணங்கள் மாறி போச்சு, எனக்குள்ள ஒரு விடுதலையும் சமாதானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பு என்னது? ரட்சிப்புனா இப்ப ஏசப்பாட்ட என்ன பண்றீங்க? கடவுளா போய் கூப்பிடுறீங்க, கடவுளா போய் பண்றீங்க, எனக்கு அதை கொடுங்க, அந்த இதை கொடுங்க கேட்குறீங்க. இது ஒரு விஷயம். ஆனா அதே தெய்வத்தை எங்க அப்பா இவர்தான், என்னை ரட்சித்து இவர்தான், எனக்காக மறிச்சு வருதான், நான் இவருக்காக இருக்கிறேன், இவர் என்னுடைய தகப்பன், இவருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி என் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காகவே பரிசுத்தமாய் வாழ்கிறது தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புங்கிறது இதயத்துல ஆண்டவருக்கு இது பிடிக்காது, இது பிடிக்குங்கிறத நல்லா ஆராய்ந்து அவருக்கு பிடிச்சது வாழ்றதான் ரட்சிப்பு. அவருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்யறோமே, அதுதான் ரட்சிப்பு. அவரை ரட்சகரை ஏற்றுக்கொள்றது. ஒரு நாள் கூட ஜெபிக்காம இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ரட்சிப்பு காத்துக்கொள்றது. ரட்சிப்பு பெற்றது என்னது? ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும், என்னை ரட்சியும் கேட்டா நம்ம ரட்சிப்பாரு. நமக்குள்ள பாவ பழக்கங்கள் இன்னும் மாறி போயிடும். என்ன வேணுமா நமக்குள்ள மாறும்? ரட்சிப்புன்னா நமக்குள்ள முதல்ல கோவப்பட்டோம், சண்டை போட்டோம், பொய் சொன்னோம், ஏமாத்தினோம், தப்பான பார்வை பார்த்தோம், தப்பான பேச்சுகளை பேசினோம். இப்ப இயேசு எனக்குள்ள வந்தனால எனக்குள்ள என்ன மாறிடுச்சுன்னா, எனக்குள்ள பரிசுத்தமுள்ள சிந்தை வந்துருச்சு. எனக்குள்ள பாவ என்ன எனக்குள்ள இல்ல, என் இருதயம் பாவ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட, சின்ன ஒரு பொய் சொல்ல வாய வந்துட்டா கூட உள்ளுக்குள்ள ஆண்டவர் பேசுவாங்க, நீ என்ன தப்ப, இந்த பாவத்தை நீ செய்யற அப்படின்னு சொல்லி நீ ஆண்டவர் நம்மோடு கூட திட்டப்பட்டது உடனே நீ பாவத்தை சரியா அப்படி சொல்லி ஒரு பேசுவான். அப்ப இது சொல்லுவான், ஆண்டவர் அம்மப்பா இந்த பாவத்தை செய்ய துணிக்கிட்டேன் மண்ணையும் சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரிவா வாழ்வோம். இந்த இயேசு கிறிஸ்து ஜெபிக்கலாமா? அவர் கடவுள் தானே. இப்ப இயேசுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரட்சிப்பு தெரிஞ்சுக்க. ரெண்டாவது 3வது பாயிண்ட் பேசுறேன். முதல்ல இயேசு யாரு, பிதா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிதா எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டோம், குமாரனை இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? பத்திர பரிசுத்தர் இருப்பாங்க, பரிசுத்தோட அக்னி பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆவியான அளவெல்லாம் ஊட்ட போறாரு. சரி, வந்திருக்கிற 2வது செலக்ஷன் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எதுக்கு இந்த கிளாஸ்னா, நீங்க பரிசுத்தாவுடைய அக்னி பெற்றுக்கொண்டு கத்துக்காக வாழதான் இந்த கிளாஸ். இதுதான். அப்போ முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டது பிதா யார் என்பதை அறிஞ்சுக்கிட்டீங்க. 2வது இயேசு யார் என்பதை அறிஞ்சுக்கிட்டீங்க. 3வது ரட்சிப்பு யார், ரட்சிப்பு அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிட்டீங்க. 4வது இயேசுவின் ஜெபம். இயேசுவின் ஜெபம். இயேசு கடவுள் தானே, ஏன் அவர் ஜெபிக்கணும்? அவர் கடவுள் தானே. ஜோனி கேளு, அவர் கடவுள் தானே, ஏன் அவர் ஜெபிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்? கடவுள் தானே. பூமியில கடவுளை தான், அவர் கடவுளை தான் பூமி வந்தார், கடவுளை தான் ஜீவனை கொடுத்தார், உயிர் தந்தார். ஆனா ஏன் நிறைய இடத்துல அவர் ஜெபம் பண்றாரு? மழை காலம் ஜெபம் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு அற்புதத்துக்காக பண்ணும்போது எது பண்றாங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல அவர் ஜெபமெல்லாம் பண்றதில்லை. இந்த தண்ணீர் எடுத்துன்னு நமக்கு கொடுக்குறாரு, ரசம் மாறிடுச்சு. ஆனா இந்த அப்பங்களைய மீன்களை எடுத்துன்னு மேல மேல உயர்த்தி சோத்திரம் பண்ணி அப்பங்களை பிட்டு என்ன கொடுக்குறாரு. 5 அப்பம் 5000 பேர் சாப்பிட்ற மாறிடுச்சு. ஒரு சில நேரங்கள்ல ஜெபிக்கிறாரு, ஒரு சில நேரங்களில் வார்த்தையெல்லாம் கட்டளையிறாரு. அவர் கடவுள் தானே. ஆனா எதுக்கு அப்படின்னா, நம்ம ஜெபிக்கும்படி, நம்ம கற்றுக்கொள்படியாக இப்படிலாம் ஜெபிக்கணுங்கிறத நமக்கு அவர் முன்மாதிரியாக வாழ்ந்தார். புரியுதா சொல்றது? ஏசையா ஜெபிச்சானா நம்ம ஜெபிக்க வேண்டியதை நம்ம எப்படி ஜெபிக்கணுங்கிறத கற்றுத்தரும்படியாக அவர் இந்த பூமியில பரலோகத்துக்கு 10 ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. சீசர்லாம் பார்க்குறாங்க, ஐயரே நீங்க என்ன பண்றீங்க, ஜெபிக்கிறீங்க, இந்த ஜெபிக்க சொல்லிக் கொடுன்னு சொல்றாரு. ஜெபிக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு ஜெபம் இருக்குது, அந்த ஜெபம் தெரியுமா? பைபிள்ல பரலோகத்தில் எங்கள் பிதாவே நாமம் ரட்சிக்கப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, ஆகாரத்தை தாரும், கடனாளிக்கு மன்னிப்பது போல என் கடன்களை மன்னியும், என் சோதனைக்கு உட்படாதபடி தீங்கிலிருந்து ரட்சியும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவே. ஆமென். இப்போ இந்த ஜெபத்தை அவங்க கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப ஜெபங்கிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு நம்ம அறிந்து ரட்சிக்கப்படணும். நம்ம இன்னொரு நெருங்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா ஜெபம் தேவை. என்ன தேவை நம்மகிட்ட? ஜெபம். இயேசுவின் ஜெபம். மலை மேல் போய் ஜெபிச்சாரு. எங்க போய் ஜெபம் பண்ணாரு? அதிகாலை இருட்டோட எழுந்துனது 3 மணிக்கு 2 மணிக்கு. இங்க 7 மணிக்கு எந்திரிக்கிறது என்ன நமக்கு
நீ காலை நேரம் வந்தோடனே எனக்கு வந்து தூக்கமாக இருக்கும், டயர்டாக இருக்குது, சாப்பிட்டு தூரி வேறு நல்லா எண்ணெய் பழம் நல்லா தூக்கம் வரும். இதே மயக்கம், மயக்கமையா மயக்கமையா தூக்க மயக்கமையா, மயக்கமையா மயக்கமையா பூரி மயக்கமையா. இந்த மாதிரி மயக்கமாக நமக்கு என்ன பண்ணணும், பூரி மயக்கம் அப்படியே சொர்க்கம், நல்லா தூங்கினாங்க. அப்போ அதிகாலை இருட்டோடு எழுந்து 2 மணி 3 மணி 12 மணிக்கு ஜோரக்கூடாது. 12 மணிங்கிறது அர்த்த நேரம். என்ன நேரம்? அர்த்த நேரம். அந்தகாரம் உலாவுற நேரம். என்ன நேரம்? அந்தகாரம் உலாவுற நேரம். எங்க ஏன் வசனத்தை எங்க போட்டுருக்கு அப்படின்னா, சங்கீதம் 91 வாசிக்கும் போது ஒரு வசனம் இருக்குது, இரவில் உண்டாகணும் பயங்கரத்துக்கும் பகல் பறக்கும் அன்பும். அப்ப இரவில் என்னது? நடமாடுதான். இரவில் என்ன பிசாசு? நடமாடுதான். அதனாலதான் பிரிவு சொல்றாங்க, வெளியே போகக்கூடாது, வெளியே போய் சுத்தக்கூடாது. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த நேரம் அந்தகாரத்த நேரம். என்னது நேரம்? அந்தகாரத்த நேரம். நிறைய கொடுமை நடக்குது நிறைய இடத்துல. அந்த நேரம் எதுவா இருக்குது? அந்தகாரத்த நேரமா இருக்குது. நைட்டு பையன் இருந்தா பையன் காணாம போயிட்டான், பொண்ணு இருந்தா பொண்ணு காணாம போயிட்டான். காரணம் என்ன? அது அந்தகாரத்த நேரம். பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்யற ஒரு நேரம். ஆனா ஆண்டவர் எந்த இடத்துல இருந்துச்சாரு? இருட்டோடு எழுந்து, அதிகாலையில் எழுந்து 2 மணிக்கு எழுந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து பிதாவை நோக்கி ஜெபிச்சார். எனக்கு முதல்ல ஜெபிக்க தெரியாது. நான் உங்களை மாதிரி இருக்கும்போது யாரும் வீட்டில் ஜெபிக்க சொல்றேன்னா 100 சோத்திரம் பண்ணுவேன். எத்தனை சோத்திரம் பண்ணுவேன்? 100 சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே உங்க பிரச்சனைக்காக சோத்திரம், அல்லேலூயா சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், அப்பா உங்க குடும்பத்தை ஆசீர்வதியும் சோத்திரம். இதுதான் ஜெபிக்க தெரியும். இப்படி ஜெபம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? நம்மளை கிண்டல் அடிப்பாங்க. நான் ஜெபிக்க ஒரு வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க? எனக்கு என்ன பண்ண ஜெபிக்க தெரியல அப்படின்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், அன்புள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. அப்போ ஜெபம் சும்மா பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. வாயில உலகதானே இல்லை. ஜெபங்கிறது என்னது அப்படின்னா, நொறுங்குண்ட இதயத்தோட நறுங்குண்ட ஆவியோட அவரோடு பேசுகிறதான் ஜெபம். ஜெபம் என்ன என்பது இயேசு செய்த ஜெபம் என்னது? கெத்செமனே தோட்டத்துல, பாப்பா கவனி, கெத்செமனே தோட்டத்துல பேசக்கூடாது, இங்க பேசுறத கவனிக்கணும். கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறாரு. அவரோட வேர்வை ரத்தமாய் மாறி அப்படியே என்னோட கொட்டுது. நம்மளோட வேர்வை உபசாரிச்சு அப்படி நமக்கு வேர்வை வருதுல்ல, அதே மாதிரி இயேசுடைய சரீரம் எல்லாம் ரத்தம் அப்படியே வேர்வையா கொட்டுது. ஏன் அப்படி கொட்டணும் அப்படின்னா, வியாகுலத்தினால. என்னது? வியாகுலம், துக்கம் அவருக்கு இருந்துச்சு. சிலுவையில் அடிக்கப்பட போகிறோம். அது நான் செஞ்ச பாவம், நீ சொன்ன பொய், நான் சொன்ன பொய், நான் திருடுனது, ஏமாத்துனது எல்லாத்துக்கும் அவர் சிலுவையில் அடிக்கப்படுறாரு. அப்போ அவருக்கு அது வியாகுலம். அந்த வியாகுலம் தாங்க முடியாத அளவுக்கு வியாகுலம், அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பிழவினோம். அந்த வியாகுலத்துல என்ன பண்றாருன்னா, அந்த ரத்தம் என்னோட வேர்வை குழாய் வழியா ரத்தம் பீறிட்டு வருது. இந்த வேர்வோட துராரத்து வழியா ரத்தம் அப்படியே பீறிட்டு வருது. ரத்தம் என்னது? அப்படியே வெளியே வருது. இயேசு கிறிஸ்து வியாகுலத்தால் நிறைஞ்சிட்டார். அப்ப ஜெபங்கிறது எப்படி இருக்குன்னா, நொறுங்குண்ட இதயத்தோட நறுங்குண்ட ஆவியோடு. சும்மா ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரா அப்படின்னா இல்ல. ஒரு சில ஜெபங்கள் உனக்கு பசியா இருந்தா எப்படி அழுவீங்க? குழந்தையா இருக்கும்போது, இப்ப சொல்லி பழுதல் அடி வச்சுருவாங்க. குழந்தையா இருக்கும் சொல்றேன், குழந்தைக்கு பால் குடிக்க கேட்க அழுவாங்க. எதுக்கு? அந்த குழந்தை எதுக்கு அழுகுது? பால் கேட்க அழுவுனது, அழுகு, பால் வேணும், எனக்கு பால் கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க. பேச தெரியாத அழுவுனது, குவான்னு அழுகுது. அதனால பால் கொடுத்து வாயை வச்சு அப்படிறாங்க. புரியுது உங்களுக்கு? அப்போ அது ஒரு பிள்ளை ஒரு பசிக்கு அழுது கேட்கறது போல நம்ம எதுக்காக அப்படி கேட்கணும்னா, ஆண்டவரோடு பேச முடியாது. யாரோடு பேச முடியாது? ஜெபம்னா என்ன? அவரோடு பேசுறது. சொல்லுங்க, ஜெபம்னா அவரோட. நல்லா கேட்க சொல்லுங்க, ஜெபம்னா எல்லாரும் வாய்த்து சொல்லுங்க, ஜெபம்னா நான் அவரோட பேசுறது தான் ஜெபம். அவரு என்னோட பேசுறதுன்னா இந்த வேதம், இந்த வேதம். அவர் என்னோட பேசுறதா இந்த வேதத்துக்குள்ளே பேசுவாரு. நான் பேசணும்னா இந்த ஜெபத்துக்குள்ளே பேசுவேன். அப்போ ஜெபங்கிறது அவரோட பேசுறதா இருந்தா போய் உளறினா நல்லா இருக்கும். ஒருத்தர் பேசுறீங்க, ஐயா ஐயா உளறீங்க, எப்படி இருக்கும் அவருக்கு? என்னடா உளறான் லூஸ் மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இப்போ அதே மாதிரிதான் ஜெபங்கிறது என்ன பண்றோம்? சொல்லாதுல அப்படி பேர் பண்றோம், ஐயா 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 என்ன பண்றோம்? வளரும். என்ன பண்றோம்? ஒரு சிலர்லாம் ஜெப அசால்ட்டா பண்ணுவாங்க. இது கொடுத்த நாளுக்காக நன்றி, உணவுக்காக நன்றி, இந்த நாளுக்காக சோத்து நன்றி, ஆமே போயிடும். அவ்வளவுதான். ஏன்னா
அவங்களுக்கு என்ன இல்லைன்னா ஜெபத்தில் அவரோடு பேசுறங்கிறது அவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. ஜெபம்னா அவரோடு பேசுகிறது. அப்போ அவரோடு பேசுனா எனக்கு பசி இருக்குது, எனக்கு ட்ரெஸ் இல்லை, எனக்கு காசு இல்லைன்னு சொன்னா மட்டும் போதுமா? அவனுக்கு பேச போதுமா? இப்போ அவர் உங்க அப்பா ஏசப்பா உங்களுக்கு என்னவா இருக்காரு? அப்பாவா இருக்காரு. அவரு மனவாளா இருக்காரு. அவர்கிட்ட எப்போ போனாலும் நீங்க உங்களோட பிரச்சனையை நோட்டு வாங்கணும், எனக்கு பேனா வாங்கணும், எனக்கு சீட் வாங்கணும், அது வேணும் இது வேணும்னு சொன்னா அவர் எப்படி வந்து யோசிப்பாரு. இது வந்தா என்ன நினைக்கிறாங்கிட்ட ஏடிஎம் கார்டு மாதிரி ஏடிஎம்ல பணம் இருக்கிற மாதிரி கிட்ட வந்து பண்றாங்க. ஒவ்வொரு முறையும் என்ன பண்றாங்க கேட்க. அப்ப அவருக்கு உங்களுக்கு என்ன ஐக்கியம் இருக்குன்னா அவன் வந்தாவே என்ன கேட்க போறான் நம்ம கிட்ட? ஏதாவது கேட்பான்னு இருக்கும். அந்த செப்பான்னு என்ன தெரியுமா? அதுவே முகத்தை காமிங்க, உங்களை பார்க்கணும், எனக்கு உங்களை ரசிக்கணும், உங்களோடு நான் விளாடணும், நீங்க என்னை விட்டு விழக்கூடாது, நான் நடக்கிற இடத்துலலாம் நீங்க என்னோடு வரணும், எல்லா சூழ்நிலையும் என்னோடு வரணும், என்னோடு பகுமாய் பேசணும், என்னோடு சஞ்சரிக்கணும். ஆதாம் ஏவாள் விளந்து போன பெரிய மேன்மை தெரியுமா? அவங்க ஏதோ தோட்டத்தை இழந்து போனதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஏதோவே ஆண்டு உருவாக்கியிருப்பார். ஆனா அவங்க இழந்து போனது பிதாவோடு பேசிக்கொண்டிருந்த அந்த அனுபவத்தை இழந்து போனாங்க. என்ன இழந்து போனாங்க? பிதாவோடு. நீ யோசிச்சு பாக்குறீங்களா? ஒரு மனிதனோடு பேசுறத போல பிதா ஒரு தேவனுடைய சாயல் கொண்டு ஆதாமோடு பேசிட்டே இருந்தார். என்ன பண்ணாரு? பேசிட்டே இருந்தார். ஒவ்வொரு நாள் வந்து அதாவே இந்த நாள் என்ன செய்த, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்த? அப்ப ஆதாம் சொல்வாரு, ஆண்டவரே இந்த பழத்தை நான் பொறிச்சு சாப்பிட்டேன், இவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆதாம் சொல்லுவான், இந்த சிங்கம் இந்த மிருகத்துக்கு நான் பேர் வச்சேன், இதுக்கு நான் சிங்கம் பேர் வச்சேன். நீங்க இருக்கிற நாயின் பேர் வச்சது யாருங்க? நாயின் பேர் வச்சது யாரு? ஆதாம் ஏவாள். அப்போ தேவ ஜனமே இந்த ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. அவங்க எப்போது ஆண்டவரோட நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. நடக்கிறதெல்லாம் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் தோட்டத்தில் நடந்தது. ஆண்டவரே தண்ணி விட்ட செடிக்கு, ஆண்டவரே இந்த தோட்டத்துல நிறைய விதைச்சிருக்கிறேன், இந்த தோட்டத்துக்குள்ள நிறைய இருக்குது, இங்க பழங்கள் இருக்குது சொல்லி ஆண்டவரோட மணிக்கணக்காக பேசிருக்காங்க. அந்த உறவு எப்படி இருக்கும் யோசனை பண்ணிப்பாரு. நீயும் அவரும் அவளை பேசுற ஒரு உறவு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆண்டவர் நீங்களும் உறவு அப்படின்னு பேசுற ஒரு ஐக்கியம் கிடைச்சா எப்படி இருக்கும்? இந்த ஆதாம் ஏவாளும் அப்படி அவனோடு பேசிக்கொண்டே இருந்தாங்க. எப்போ கீழ்ப்படியாம போனாங்களோ அந்த உறவு கட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப யாரும் கொடுக்கப்பட்டுச்சு? யாரும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த உறவு? மறுபடியும் பிதாவோடு பேசுகிற பரலோக தெய்வத்தோடு மறுபடியும் பேசுகிற உறவை யார் கொடுத்தா? இயேசு கொடுத்தார். எது கொடுத்தார்? கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுக்கும்போது வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆழத்தில் இருக்கிற திரைசீலை கிழிந்துதான். நீங்க மேல வாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆழத்தில் இருக்கிற இந்த திரைசீலை அப்படியே கிழிஞ்சது, ரெண்டா கிழிஞ்சது. காரணம் என்ன? அவரோட அர்த்தம் என்ன? இனி வந்து அவருக்கும் நமக்கும் அவர் மறைந்திருக்க மாட்டாரு, நம்ம பேசலாம் அப்படிங்கிறத அவர் அடையாளம். அவர் திரைசீலை கிழிஞ்ச உடனே அவரோட நம்ம பேச ஒருவர் என்ன பண்றாரு? ஜீவனை கொடுத்துட்டார். அவர் தான் இயேசு. அப்போ ஜெபம் என்பது என்ன? நாம் அவரோடு பேசுகிறது. ரட்சிப்பு என்பது என்ன? ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிக்கிறது. அது மாத்திரமல்ல, கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் பயத்துக்குரியவர். நிறைய பேர் ஏசப்பானா மடியில கோத்துக்குவேன், மார்பல் சார்ந்து, அதெல்லாம் ஒரு பக்கம், அது அப்பாவுடைய சுபாவம். ஆனா ஒரு பக்கம் அவர் யார்? பச்சிக்கிற அக்கினி. என்னது? பச்சிக்கிற அக்கினி. அந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள தூதர்கள், நீங்க உடன்படிக்கை பற்றி பார்த்துருக்கீங்களா? உடன்படிக்கை பார்த்துருப்பீங்க. உடன்படிக்கை பற்றி பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? உடன்படிக்கை பற்றி யார் பார்த்துருக்கீங்க? எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த உடன்படிக்கை பற்றி மேல ரெண்டு சிம்பிள் இருக்கும். என்ன சிம்பிள் இருக்கும்? தேவனுடைய சிம்பிள். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய சேட்டை அப்படியே மூடி உடன்படிக்கை பற்றி மேல பயத்தோட நடுக்கத்தோட அப்படின்னு பயத்தோட நடுக்கத்தோட அவரை ஆரம்பிப்பாங்க. அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கொண்டிருப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம இவளோட பிள்ளைதான். உன் மூஞ்சியெல்லாம் அப்பா மாதிரி அவங்க மாதிரி இவங்க மாதிரி இல்லை, தேவ சாயல். யார் சாயல்? தேவ சாயல். நம்முடைய சாயல் யாருடைய சாயலா இருக்குது? தேவனுடைய சாயல். புரியுதா? யெகோவா தெய்வம் படைக்கும் போது தான் சாயல்ல யாரை படைச்சாரு? நம்மளை, உங்களை, என்ன எல்லாம் அவருடைய சாயல்ல படைச்சாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ எவ்வளோ அன்பு இல்லை அவருக்கு நம்ம. அப்போ அவரோடு பேசணும், பேசக்கூடாது. இப்போ ஜெபம் எவ்வளோ முக்கியமானது புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஜெபங்கிறது அவரோடு பேசுகிறது, நம்ம அவரோடு பேசுறது. வேதங்கிறது அவர் நம்மோட பேசுவது. சரியா? சரி, பண்றீங்களா? இப்போ 3 விஷயத்தை அறிஞ்சுக்கிட்டீங்க. ஒன்று,
ஆண்டவர் வெளிப்பட யெகோவா யார், யெகோவா வெளிப்பட்டவர் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இயேசு வெளிப்பட தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரட்சிப்பு என்பதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த ஜெபம் என்பதை என்னங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? இது 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 5 6 பாயிண்ட், இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது. அடுத்த செஷன் மறுபடியும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக நீங்க அதுக்கு தான் ஆயத்தப்படுங்க. நீங்க அதுக்கு ஆயத்தப்படுத்துங்க. சரிங்களா? இப்போ நல்ல ஒரு ஜெபம் பண்ண போறீங்க. நல்ல முழங்கால் போட்டு நல்ல ஒரு ஜெபம், நல்ல ஒரு ஜெபம், நல்ல ஜெபம், உள்ளத்தினால ஒரு ஜெபம், ஆண்டவரோடு பேசுகிற ஜெபம்.